இன்றைக்கு நீங்க மிதிக்க வேண்டிய 5 காரியம் இருக்கு. 5 காரியத்தை மிதித்தால் உங்களுக்கு ஜெயம் உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு நாமத்தை சொல்லக்கூடிய கொம்பு அபிஷேகத்தை தந்திருக்கிறார். நாமத்தை சொல்லி அடி. கோலியாத்தை நாமத்தை சொல்லி அடித்தாரு தாவீது. 5 கூழாங்கல்லை எடுத்தான். முதல் அடி கோலியாத்து தான். இன்னைக்கு கோலியாத்து விழணும் இல்ல, சத்துருக்களை நாமத்தினாலே மிதிக்கணும். இரண்டாவது, இயேசுவினுடைய சுபாவத்தை நீ மிதிச்சார்கள். இயேசுவின் ஊழியக்காரனுக்கு எதிராக நின்னவள். நிறைய பேர் ஊழியத்துக்கு எதிராக, ஊழியக்காரனுக்கு எதிராக, சபைக்கு எதிராக போர்க்கொடி பிடிக்கும். அது ஒரு இயேசுவேலின் ஆவி. அவள் சுபாவங்கள் உனக்குள் இருந்தால் மிதித்து போடு. மூன்றாவது, சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தனா நீ ஆகாதவனா போயிடுவேன். இன்னொன்னு, உலகத்தில் உள்ளவைகளின் அன்பு கூறக்கூடாது. முதலாவது கர்த்தரிடத்தில் அன்பு செலுத்து. 5வது, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கணும், மேற்கொள்ளணும். நீங்க மேற்கொள்ளணும். ஆகவே மிதிக்க வேண்டியதை மிதித்து வாங்க, உங்களுக்கு ஜெயம் உண்டு.